الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل شانه وتعالى அவனுடைய அளவற்ற கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவருடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல் அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலம் எல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அதிகமாக கலிமாவை ஓத வேண்டும். ஓதக்கூடிய நாம் கவனக்குறைவாக ஓதாமல் கலிமாவினுடைய அர்த்தத்தை விளங்கி அதனுடைய தத்துவங்கள் அதனுடைய பொருள்களை எல்லாம் நாம் விளங்கி ஓதும் பொழுது அந்த கலிமாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்பதை பற்றியெல்லாம் நாம் சொல்லி வந்தோம். கலிமாவை ஓதும் பொழுது அது உடல் ரீதியான நன்மைகளை கொடுக்கும். கலிமாவை ஓதும் பொழுது அது உடல் ரீதியான நன்மைகளை கொடுக்கும். கலிமாவை விளங்கி ஓதும் பொழுது அது உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கும். கலிமாவை விளங்கி ஓதுறதுக்கும் விளங்காம ஓதுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கலிமாவை ஒரு ஆள் விளங்காமையே ஓதுறாரு, அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். அல்லாஹ் அதற்கு நன்மைகளை கொடுப்பான். அதனுடைய பலன் உடலுக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் கலிமாவை புரிந்து அதை விளங்கி ஓதினால் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அது கிடைக்கும். கலிமாவை விளங்கி ஓதும் பொழுது உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்கும், மனதிற்கு ராஹத்து கிடைக்கும், அமைதி கிடைக்கும். இப்படி கலிமாவை பற்றி பல விஷயங்களை நம்ம சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தோடு அந்த தலைப்பை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். கலிமாவுக்குள்ள அல்லாஹ் இவ்வளவு விளக்கங்களை வைத்திருக்கிறான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கலிமாவினுடைய அந்த வார்த்தைக்குள்ளேயே அல்லாஹ் நிறைய தத்துவங்களை வச்சிருக்கிறான். இதுவரை சொன்னது கலிமாவினுடைய அர்த்தங்கள், கலிமாவினுடைய விளக்கங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவினுடைய வாசகங்கள், அதுக்குள்ளேயே அல்லாஹ் அவ்வளவு ரகசியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதுல 4 வார்த்தைகள் இருக்குது. லா அது ஒரு வார்த்தை, அரபில அதுக்கு கலிமான்னு சொல்லுவாங்க. கலிமா லா அது ஒரு வார்த்தை, இலாஹு அது ஒரு வார்த்தை, இல்லா அது ஒரு வார்த்தை, அல்லாஹ் அது ஒரு வார்த்தை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குள் 4 வார்த்தைகள் இருக்குது. அரபில சொன்னா 4 கலிமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குள் 4 வார்த்தைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த 4 வச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை கொண்டு வரான். நீங்க பாருங்க, அல்லாஹ்னுடைய வேதங்கள் 4: தௌராத்து, ஜபூரு, இன்ஜீலு, குர்ஆன். அதுவும் 4 தான். அல்லாஹ்வுடைய வேதங்கள் 4.
ஹலீஃபாக்கள் 4, அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. நல்லா கவனிக்கணும். இந்த கலிமாவோடு அல்லாஹ் அந்த உலகத்தை எப்படி இணைச்சிருக்கிறாங்கிறத நீங்க புரிய வேண்டும். கலிமாவுக்கும் இந்த உலகத்திற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சில காரியங்களை, சில அமல்களை கலிமாவை வைத்தே அல்லாஹ் தயாரிச்சிருக்கிறான். கலிமா என்பது சாதாரண ஒன்று அல்ல. அது நம்மோடு தொடர்பு உள்ளது மட்டுமல்ல, இந்த உலகத்தோடும் தொடர்பு பட்டதுதான். இன்னும் சொல்ல போனால் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். இந்த உலகம் இயங்குவதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கொண்டுதான். இந்த உலகம் இயங்குவதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை கொண்டுதான் இயங்குகிறது என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க முடிகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குள் 4 கலிமாக்கள், 4 வார்த்தைகள். இந்த 4 வார்த்தைகளை வச்சு அல்லாஹ் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறான். முதலாவது வேதங்கள் 4, அதே மாதிரி ஹலீஃபாக்கள் 4, இமாம்கள் 4, மதுஹபுகள் 4, புனித மாதங்கள் அதுவும் 4 தான். புனித மாதங்கள் முஹர்ரம், ரஜபு, துல்காதா, துல்ஹஜ். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சொல்றான் 12 மாதங்கள் நான் படைச்ச மாதம் தான். அதுல 4 மாதம் சிறப்பிற்குரிய மாதம்ங்கிறான். அங்கேயும் 4 மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஆண் 4 பெண்களை திருமணம் முடிக்கலாம். அங்கேயும் 4 தான் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். நிறைய நாள் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அதே மாதிரி ஷரியத்தினுடைய சட்டங்கள் அதுவும் 4 தான். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். ஷரியத்தினுடைய சட்டங்களும் 4 விதம் தான். அதே மாதிரி உம்ராவுடைய ஃபர்லும் 4 தான். உம்ராவுடைய ஃபர்லும் 4. இஹ்ராம் கட்டுறது, தவாஃப் செய்யறது, சഈ செய்யறது, முடி எடுக்கிறது. உம்ராவுடைய ஃபர்லும் 4 தான். யோசித்து பாருங்கள், நிறைய விஷயங்களை அல்லாஹ் நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த நாள் எந்த நாளோட தொடர்பு உள்ளது? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 5 கலீஃபாக்களை கொண்டு வரலாம், 4 வேதங்களுக்கு 3 வேதங்களை கொண்டு வரலாம், அல்லது 5 வேதங்கள் அல்லாஹ் கொண்டு வரலாம். புனிதமான மாதங்கள் 4 என்பது அல்லாமல் 5 மாதங்களை கொண்டு வரலாம், 7 மாதங்கள் அல்லாஹ் கொண்டு வரலாம். ஒரு ஆண் 3 பெண்ணை திருமணம் செய்யலாம், அல்லது 5 பெண்ணை திருமணம் செய்யலாம் என்றெல்லாம் இல்லாமல் சில விஷயங்களை அல்லாஹ் நாளாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் இந்த நாள் எது அடிப்படையாக வைத்து வருது? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய 4 வார்த்தைகளை வைத்து அல்லாஹ் சில நாளுகளை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். இனி அடுத்து வாங்க, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அது 3 வார்த்தைகள். லா இலாஹ இல்லல்லாஹ் 4 சொன்னோம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 3. முஹம்மது 1, ரசூல் 1, அல்லாஹ் 1. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதெல்லாம் கலிமாவை ஓதும் பொழுது நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த கலிமாவுடைய வார்த்தைக்குள்ளேயே அல்லாஹ் அவ்வளவு ரகசியங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை 4, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இது 3. முஹம்மது 1, ரசூல் 1, அல்லாஹ் 1. 3 நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆணுக்கு தலாக்குடைய ஆப்ஷன் 3 தடவை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். 3 தலாக் கொடுக்கலாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுகும் பொழுது 3 தடவை கழுகுங்கிறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை கேட்டால் 3 தடவை கேட்பாங்க. நம்மளா சில சமயங்களில் துஆ கேட்கும் பொழுது 3 தடவை கேட்போம். இந்த 3க்குன்னு சில ரகசியங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் 3 தடவை சொல்லுவாங்க. ஆதஹா தலாத்தன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு 3 தடவை சொல்லுவாங்க. அதே மாதிரி தொழக்கூடாத நேரங்கள் 3. தொழக்கூடாத நேரங்கள் சூரியன் உதிக்கும் பொழுது, சூரியன் உச்சியில இருக்கும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது மக்ரூஹான நேரம். தொழக்கூடாத நேரங்கள் 3. ஐயாமு தஷ்ரீக்கு 3 நாட்கள், 11, 12, 13. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தா 3 உங்களுக்கு தெரியும். நான் சும்மா சேம்பலுக்காக சில விஷயங்களை சொல்றேன். இது அல்லாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம். 4 என்று நிறைய விஷயங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த 4 அல்லாஹ் எதை அடிப்படையா வச்சிருக்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கலிமாவுக்குள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு அல்லாஹ் 4ஆக சில விஷயங்களை அல்லாஹ் ரெடி பண்ணி இருக்கிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இதை வைத்து பார்த்தால் 3. இந்த 3ஐ வைத்து அல்லாஹ் சில விஷயங்கள் ரெடி பண்ணி இருக்கிறான். 3 விஷயங்கள் ரெடி பண்ணி இருக்கிறான். இனி அடுத்து பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 2ஐயும் ஜாயின் பண்ணுங்க. முதல்ல சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் தனியா 4,
முஹம்மது ரசூலுல்லாஹ் தனியா 3, அந்த 4க்குரிய சிறப்பை சொன்னோம், 3க்குரிய சிறப்பை சொன்னோம். இனி ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எத்தனை ஆச்சு? 7 ஆச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் 4, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 3, 4 3 7. 7க்குள்ள அல்லாஹ் என்னென்ன வச்சிருக்கிறான் பாருங்க. 7 ஷரியத்துல நம்ம முக்கியமான நம்பரை பெற்றதுதான் 7. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானங்களை 7 வானங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். வானங்கள் 7, பூமி 7, கடல்கள் 7, அதே மாதிரி கண்டங்கள் 7, சுஜூதுடைய உறுப்புகள் 7. தவாப் எத்தனை தடவை சுத்தணும்? 7 தடவை சுத்தணும். ஏன் தவாப்பு 7 தடவை சுத்தணும்? ஏன் அல்லாஹ் 7 வானத்தை படைச்சான்? 8 வானத்தை படைக்கலாம், 6 வானத்தை படைக்கலாம், 10 வானத்தை படைக்கலாம். பூமி 7ங்கிற ஏன் 7 பூமி? 5 பூமி பத்தாதா? அல்லது 6 பூமி அல்லது 8 பூமி? ஏன் 7 டிசைட் பண்ணா? வானங்கள் 7, பூமி 7, கடல்கள் 7. நம்ம தவாப்பு செய்யற மக்கால தவாப்பு அதுவும் 7 சுற்று. சை செய்யறமே சஃபா மருவாக்கு இடையில சை அதுவும் 7. ஷைத்தானுக்கு கல் எறிகிறது அதுவும் 7. நாம் சுஜூது செய்யக்கூடிய உறுப்புகள் அதுவும் 7. ஃபாத்திஹா சூராவினுடைய ஆயத்துக்கள் அதுவும் 7. வாரத்தினுடைய நாட்கள் அதுவும் 7. நரகத்தினுடைய வாசல்கள் அதுவும் 7. அல்லாஹ் நமக்கு 7 விதமான நப்சுகளை கொடுத்திருக்கிறான். நப்சே அம்மாரா, நப்சே லவ்வாமா, நப்சே முல்ஹிமா, நப்சே முத்துமஇன்னா, ராதியா, மர்தியா, காமிலா. 7 விதமான நப்சு இருக்கு நமக்கு. பெரும் பாவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 சொல்லுவாங்க. சபஅத்துன் 7 விஷயங்களை சொல்லுவாங்க. குர்ஆன்ல மொத்தம் 7 கிராத்துகள் இருக்குது. எத்தனை 7 வருது பாருங்க, எத்தனை 7 வருது. கிராத்துகள் மொத்தம் 7 கிராத் இருக்குது. அதே மாதிரி சூரத்துல் அஸ்ஹாபுல் கஹஃப், கஹஃப் வாசிகள் அதுவும் 7 பேர் தான். கஹஃப் வாசிகள் அதுவும் 7 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லும் பொழுது 7 மென்ஷன் பண்ணுவாங்க. சபஅத்துன் 7 நபர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் இருப்பார்கள். அங்க 5 6ன்னு சொல்லல, சபஅத்துன் 7 நபர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலிலே இருப்பார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பேரை சொல்லுவாங்க. குழந்தை பிறந்து அக்கீகா கொடுக்கிறது 7வது நாள், குழந்தை பிறந்து முடி எடுக்கிறது 7வது நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆன பொழுது 7 கிணத்திலும் தண்ணீர் எடுக்க சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியும் இல்லாமல் போய் நல்லா ஆனதற்கு பிறகு குளிப்பதற்காக வேண்டி தண்ணீர் எடுக்க சொல்வார்கள். 7 கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க சொல்வார்கள். இப்படி நிறைய பார்த்தா எல்லாமே 7 7 7. நான் சாதாரணமா சில விஷயங்களை மட்டும்தான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் உள்ள போனா 7 நிறைய வரும். இப்ப ஏன் 7 தவாப்பு செய்யணும்? 7 சை ஏன் செய்யணும்? சைத்தானுக்கு 7 முறை ஏன் கல் எறியணும்? இந்த 7ஐ கொண்டு என்ன நோக்கம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை வைத்து தான் இத்தனை அமல்களையும் அல்லாஹ் தயார் செஞ்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை தனியா பார்த்தோம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை தனியா பார்த்தோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்த்தா அதுல தனி விளக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் 4, அந்த 4 அடிப்படையில் அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 3, அந்த 3 வச்சு அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண 7, அந்த 7 வச்சு அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறான். இனி பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை எழுத்து? 12 எழுத்து. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய எழுத்துக்கள் எத்தனை? இதுக்கு முன்னாடி சொன்னது வார்த்தைகள், கலிமா. இப்ப சொல்றது ஹர்ஃப், எழுத்து. லா இலாஹு என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அதுவும் 12 எழுத்து தான். கலிமாக்குள்ள அல்லாஹ் எத்தனை ரகசியங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கலிமாக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு தத்துவங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்துக்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 12 எழுத்துக்கள். இது நீங்க அடிப்படையா வச்சு பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வருஷத்தினுடைய மாதங்களை 12 அமைச்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவுடைய அடிப்படையில தான் அல்லாஹ் 12 மாதங்களை கொண்டு வந்திருக்கிறான். 10 மாதங்களை கொண்டு வரலாம், 11 மாதங்களை கொண்டு வரலாம், 13 மாதங்களை கொண்டு வரலாம். எத்தனை மாதங்களை கொண்டு வந்திருக்கிறான்? 12 மாதங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அதை அடிப்படையாக வைத்து தான் மாதங்கள், 12 மாதங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 12 எழுத்து. 2 தனித்தனியா.
அது 12, இது 12. இந்த 12 வைத்து தான் 12 மாதங்கள் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். இரவு பகல் அதுவும் 12 தான். பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அல்லாஹ் ஏன் கரெக்டா 12 மணி நேரத்தை கொண்டு வந்தான்? எதை வச்சு கொண்டு வந்தான்? எது பேஸ்? இதனுடைய அடிப்படை எது? இந்த கலிமா தான். கலிமா வச்சுதான் ரப்புல் ஆலமீன் 12 மணி நேரத்தை கொண்டு வந்தான். பகல் 12, இரவு 12. லா இலாஹ இல்லல்லாஹ் 12, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 12. இப்படி 12க்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இனி அடுத்து பாருங்களேன். 2 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 2ஐயும் ஜாயின் பண்ணுங்க, 24. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். லா இலாஹ இல்லல்லாஹ் தனியா எடுத்தா 12, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தனியா எடுத்தா 12 எழுத்துக்கள். காலையில பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். 2ஐயும் ஜாயின் பண்ணுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 2ஐயும் ஜாயின் பண்ணா 12 12 24. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். என்ன சொல்ல வாரா? நாலு முழுவதும் கலிமாவிலேயே வாழுங்கிறான். என்ன தத்துவம்? இந்த கலிமாவுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மொத்தத்தையும் சேர்த்தால் 24. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரமும் உன் வாழ்க்கை லா இலாஹ இல்லல்லாஹோடு இணைந்திருக்க வேண்டும். உன்னுடைய எல்லா செயல்பாடுகளும், இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். சாப்பிடும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்க்கணும், தூங்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ், பாத்ரூம் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ், Dress போடும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். வெறும் வாரத்துக்கு ஒரு முறை ஹல்கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறதுக்கு அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கேயாவது 3வது ஃபாத்திஹா, 40வது ஃபாத்திஹா, 7வது ஃபாத்திஹாவுக்கு மட்டும் ஓதப்பட வேண்டியது அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த கான்செப்டோட, அந்த சிந்தனையோட, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவோட வாழ்க்கையை கொண்டு வருவது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அப்படி கொண்டு வந்து விட்டால் நம்முடைய ஒவ்வொரு செயல்களை செய்யும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ். காலையில கண்ணை திறந்த உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன? என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பியது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. உண்மைதானே? அல்லாஹ் எழுப்புனனால தானே எஞ்சி உட்கார்றோம், இல்லைன்னா சங்கடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். தூக்கத்திலிருந்து துஆவை பாருங்க, துஆவை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. என்ன அழகான துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எழுந்த உடனேவே நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம், நீ மையத்து தான், அவன் தான் உன்னை ஹயாத் ஆக்குறான். தூங்க தானே செய்யறோம். யாரா மௌத்தா போனோமா? மௌத்தா போவில்லையே, தூங்க தானே செஞ்சிருக்கிறோம். அப்ப தூங்கி எஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். அஸ்ஸைகலனா, எங்களை எழுப்பினானே, மினன் நௌமி, தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொன்னா பொருத்தமா இருக்குது. என்ன துஆ? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லது அந்த அல்லாஹ் யாரு தெரியுமா? அஹ்யானா, எங்களை உயிராக ஆக்கினான். பஅதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக ஆக்கியதற்கு பிறகு. நைட்ல தூங்கும் பொழுது மௌத்தா போயிடுறோம். காலையில ரப்புல் ஆலமீன் நம்ம திருப்பி உயிராக ஆக்குறான். நம்ம காலையில எழுந்த உடனேவே லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை இப்ப ஹயாத்தாக ஆக்குனது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு, இது ஒரு பெரிய, இதுக்கு போய் நம்ம மாரசாலை படிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்முடைய சிந்தனையை திருப்புறது தான். இதுக்கு ஒரு பெரிய வேலை அல்ல. இதுவரை ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சேன் என்ற உணர்வோடு செய்து கொண்டிருந்தோம். இனி அதை மாத்தி ரப்பு செய்ய வைக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இதுவரை ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் பொழுதெல்லாம் நான் குளிச்சேன், நான் சாப்பிட்டேன், இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒண்ணு. குர்ஆன் ஹதீஸுக்கே முரணானது. எதுலையாவது நீங்க துஆவுல பாருங்க, நான் செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் எங்கேயுமே பயன்படுத்தல, எங்கேயுமே பயன்படுத்தல. சாப்பிட்டு முடிக்கிறோம், சாப்பிட்டு முடிச்சவன என்ன ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா, அவன் தான் எங்களுக்கு சாப்பாடை கொடுத்தாங்கறான். சாப்பிட்டது நம்ம, ஆனா யார் பேரை சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். எங்கேயுமே நீங்க துஆவுல பாருங்க, தான் செஞ்சதாகவே அதுல எந்த துஆவும் இருக்காது. எல்லாம் அவன் செஞ்சான், அவன் செஞ்சான், அவன் செஞ்சான். இந்த சிந்தனையை கொடுக்கிறது தான் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா. அன்பான பெருமக்களே, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை
நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் கொண்டு வந்து எந்த காரியத்தை இப்ப நான் பேசுறது நானா பேசுறேன், லா இலாஹ இல்லல்லாஹ், அவன் தான் என்ன பேச வைக்கிறான். இந்த நாக்கு கொடுத்தது அவன் தான், பேசுவதற்கு ஆற்றலை கொடுத்தது அவன் தான், அந்த பேச்சை அவங்களுக்கு புரிய வைக்கிறது அவன் தான், இத்தனையும் அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப நான் செஞ்சேன் அப்படின்னா அங்க ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் பொழுதும் அல்லாஹ் என்ன செய்ய வைக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் எனக்கு இதை செய்யல, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் எனக்கு செய்யல, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் எனக்கு செய்யவில்லை என்ற உணர்வோடு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் துதி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, அல்லாஹ் சொல்றான் லா இலாஹ இல்லல்லாஹ் தன்னுடைய பலன்களை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். முறையா சொல்ற மாதிரி சொன்னாதான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டிய முறையில், விளங்க வேண்டிய முறையில் விளங்கி நாம் சொல்லும் பொழுது அந்த களிமா தன்னுடைய பலனை எல்லா காலத்திலும் கொடுக்குறோங்கிற அல்லாஹ் சொல்றான். துகுத்தி உக்குலகா குல்ல ஹீனின், எல்லா நேரத்திலும் அதனுடைய பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். அன்பான பெருமக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்க்குள் அவ்வளவு விளக்கம். கடைசியா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பாருங்க, இதுல எதுலையுமே புள்ளி இருக்காது, எதுலையுமே புள்ளி இருக்காது. ஜீம்ல புள்ளி இருக்கும், ஹால புள்ளி இருக்கும், ஜால புள்ளி இருக்கும், லால் அதுல புள்ளி இருக்கும், லாது அதுல புள்ளி இருக்கும், ஃபேக்கு அடுத்து லே அதுல புள்ளி இருக்கும், ஃபேல இருக்குது, காஃப்ல இருக்குது, நிறைய புள்ளி உள்ள எழுத்து இருக்கு இல்லையா? ஆனா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அந்த கலிமாவை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறான், இதுல எதுலையுமே புள்ளி இருக்காது, எதுலையுமே புள்ளி இருக்காது. இமாம்களுக்கு விளக்கம் எழுதுறாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ல அல்லாஹ் ஏன் புள்ளியை கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய விஷயத்தில் உன் உள்ளத்தில் புள்ளி அளவுக்கு கூட சந்தேகம் வந்து விடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய விஷயத்தில் உன் உள்ளத்தில் ஒரு புள்ளி அளவுக்கு கூட உனக்கு சந்தேகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை புள்ளி இல்லாமையே அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். அன்பான பெருமக்களே, ஃபைசின்னு சொல்லிட்டு ஒரு இமாம் இருக்கிறாங்க, ஃபைசின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல ஒரு கிதாப், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகள் நிறைய கிதாபுகள் இருக்குது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இருக்குது, நிறைய கிதாபு, லட்சக்கணக்கான கிதாபுகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி எழுதக்கூடிய அரபி கிதாபுகள் லட்சக்கணக்கில் இருக்குது. அதுல இந்த ஃபைசின்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற அந்த கிதாப், அந்த தப்சீர் எப்படின்னு சொன்னா, அந்த கிதாபுல எதுலையுமே புள்ளி இருக்காது, எதுலையுமே புள்ளி இருக்காது. அப்படி ஒரு கிதாபை பார்க்க முடியுமா? எந்த கிதாப் எடுத்தாலும் அதுல ஒரு இடத்துல ஃபே வரதான் செய்யும், ஒரு இடத்துல லாது வரதான் செய்யும், ஒரு இடத்துல கைன் வரதான் செய்யும், ஒரு இடத்துல காஃப் வரதான் செய்யும். புள்ளியே இல்லாம ஒரு கிதாப் எழுத முடியுமா? ஒரு மனுஷனால எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க. சாதாரண விஷயமா அது? இவருடைய சிந்தனையை பாருங்க, இவருடைய சிந்தனை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகள் பல கிதாபுகள் எழுதப்பட்டிருந்தாலும் இவர் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திச்சாரு. சிந்திச்சு எப்படி எழுதினார்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதக்கூடிய அந்த அரபி வாசகங்களில் எதிலையுமே புள்ளி கிடையாது. அப்ப அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, என்ன இவ்வளவு வித்தியாசமா எழுதியிருக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி உண்டான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிதாபுகள் இருந்தும் நீங்க ஒரு புள்ளி கூட இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க, புள்ளியே வராத புள்ளி இல்லாத எழுத்துக்களை பயன்படுத்தியே கிதாப் எழுதியிருக்கிறாங்க. சாதாரண விஷயம் அல்ல. அவர்கிட்ட கேட்டதற்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஃபைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எந்த இடத்திலும் ஒரு கரும்புள்ளி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எந்த பகுதியை நீங்கள் புரட்டினாலும் சரி, அது குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி, சிறுபிராயமாக இருந்தாலும் சரி, வாலிப பருவமாக இருந்தாலும் சரி, திருமண பந்தமாக இருந்தாலும் சரி, வயோதிகமாக இருந்தாலும் சரி, வாணிபமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த துறையை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை புரட்டினாலும் அதுல எதுலையுமே ஒரு கரும்புள்ளி இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி நடந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி யாருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நாம் பார்க்க முடியாது. யாருடைய ஒரு பக்கத்துல வெள்ளை இருந்தா இன்னொரு பக்கம் கொஞ்சம் பிளாக்கா தான், கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருக்கும். சில பேருடைய வாழ்க்கை சில பகுதிகளில் சிறப்பா இருக்கும், சில இடங்கள்ல கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருக்கும். டோட்டல் A to Z
எந்த கரையும் இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அந்த ஃபைசி சொல்ற, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் ஒரு கரும் புள்ளியை நான் பார்த்தது இல்லை. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதக்கூடிய நான் புள்ளியே இல்லாத எழுத்த வச்சு நான் எழுதியிருக்கேன்டாங்களாம். அன்பான பெருமக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவில் ஒரு புள்ளி கூட இருக்காது. இதற்கு இமாம்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கை முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய விஷயத்துல ஒரு புள்ளி கூட ஒரு சந்தேகம் வந்து விடக்கூடாது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். இவ்வளவு கலிமாவுக்காகவே நம்ம பாடுபடுறோம். கலிமாவை அதிகமா ஓதணும், கலிமாவை விளங்கணும். ஏன் இதெல்லாம்? கடைசியில கலிமாவோட மௌத்தாகணும், கலிமாவோடு மரணிக்க வேண்டும். அதுதான் நமக்கு தேவை. இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியே அந்த கலிமாவோட மௌத்தாகிறது தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திமி. உன்னுடைய ரிசல்ட் எல்லாம் கடைசியை வச்சுதான். நீ முன்னாடி பெரிய ஹாஜியாரா இருக்கலாம், இமாமா இருக்கலாம், ஹாஃபிஸாவா இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், பெரிய கொடை வள்ளலா இருக்கலாம், பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்கலாம், மதரசா கட்டி கொடுத்துருக்கலாம், எத்தனை ஹஜ்ஜி வேணாலும் செஞ்சிருக்கலாம், உம்ரா செஞ்சிருப்பீங்க. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், ரிசல்ட் கடைசியை வச்சுதான் முடிவெடுக்கப்படும்ட்டாங்க. அதனால கலிமாவோட மௌத்தாகிறது தான் பெரிய விஷயம். கலிமாவோட மௌத்தாகிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா கலிமாவோட மௌத்தாகிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், மௌத்துடைய நேரத்துல கலிமா அவ்வளவு சீக்கிரத்துல வராது. மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம், பெரும் பெரும் சாலிஹீன்கள், சஹாபாக்கள் உட்பட பெரும் பெரும் மேன்மக்கள் எல்லாம் அவங்க பயந்ததே கடைசி தன்னுடைய முடிவு ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முறையில் நமக்கு மௌத்து வரணும், கடைசியில கலிமாவோட மௌத்தாகணும், நல்ல நிலையில மௌத்தாகணும். இதைத்தான் அவ்வளவு பேரும் பயந்து இருக்கிறாங்க. எல்லாருமே அதுதான் பயந்து இருக்கிறாங்க. கலிமாவோட மௌத்தாகிறதுங்கிறது பெரிய விஷயம். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. இந்த கலிமாவோட மௌத்தாகிறது ஒரு பெரிய விஷயமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி டக்குன்னு மௌத்தாயிரலாமா? டக்குன்னு மௌத்தாயிரலாம். மூணாவது இப்லீஸ் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்ல விடமாட்டானே, கலிமா சொல்ல விடமாட்டாங்க. அந்த மௌத்துடைய நேரத்துல பலவிதமான சிரமங்கள் ஏற்படும், கடுமையான தாகம் ஏற்படும். ஷைத்தான் பல ரூபத்துல வருவான்னு வருது ஹதீஸ்கள்ல, பல ரூபத்துல வருவானா. நம்ம அத்தாவுடைய தோற்றத்திலே வருவானா. நான் யூதனா தான் கடைசியா மௌத்தா இருக்கிறேன், நீயும் யூதனா மௌத்தா போயிரு, அதுதான் ரொம்ப நல்லதுன்னு அவன் சொல்லுவானா. இவன் மௌத்தா போகக்கூடியவன் அந்த பக்கம் தலையை திருப்புனா அம்மாவுடைய தோற்றத்துல வருவானா. நீ கிறிஸ்டினா மௌத்தா போ, அதுதான் நல்ல மதம்னு சொல்லுவானா. வேற பக்கம் திரும்புனா நமக்கு பிடிச்சமான நண்பருடைய தோற்றத்துல வருவானா. அவன் எந்த அளவுக்கு நம்மை களிமா இல்லாமல் மரணிக்க செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு அவன் ஃபுல் முயற்சி எடுப்பான். இது ஒரு பக்கமா சக்கராத்துடைய வேதனை, உயிர் உடலை விட்டு பிரியுதல்ல, 60 வருஷம் 70 வருஷம் பாடியோட இருந்திருக்குது, உடலை விட்டு பிரியும் பொழுது அந்த வேதனை கடுமையாக இருக்கும். அந்த வேதனை கடுமையாக இருக்கும். மௌத்துடைய நேரத்துல உயிர் பிரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்பான பெருமக்களே, பலவிதமான பிரச்சனைகள்ல ஒரு மையத்து மாட்டிக்கிட்டு இருப்பார், வெளியில சொல்ல முடியாது அவரால். மௌத்தாக போகக்கூடிய ஒருவருக்கு தனக்கு உள்ள கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாது. பல விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவார். மௌத்தாக்கூடிய நேரத்துல இந்த கண்ணு லாக் ஆயிரும். இந்த கண்ணு லாக் ஆகி கல்பினுடைய கண்ணு திறக்க ஆரம்பிச்சிடும். இந்த கண்ணு திறந்தா இஸ்ராயில பார்ப்பான், மலக்குமார்களை பார்ப்பான், ஷைத்தானை பார்ப்பான், அத்தனையும் பார்க்க ஆரம்பிப்பான். ஆனா வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அவன் கொண்டு வரப்பட்டுருவான். எல்லா வஸ்துக்களையும் பார்ப்பான், சொர்க்கத்தை பார்ப்பான், நரகத்தை பார்ப்பான், எல்லாவற்றையும் பார்ப்பான். ஆனா அவனால வெளியில சொல்ல முடியாத ஒரு கண்டிஷன். கடுமையான நிலைமையில ரொம்ப சிரமப்படும் பொழுது ஷைத்தான் கேத்தல்ல தண்ணியை வச்சு நிற்பான. கடுமையான தண்ணி தாகம் எடுக்கும் என்பதாகவும் வரலாறு சொல்கிறது. கடுமையான தண்ணி தாகம் எடுக்கும். அந்த நேரத்துல தண்ணி கிடைக்காதான்னு வரும் பொழுது ஷைத்தான் ஒரு கேத்தல்ல தண்ணியை வச்சுக்கிட்டு, தண்ணி தானே வேணும், நான் தாரேன், உனக்கு 2 கிளாஸ் தாரேன், நீ காஃபிரா மௌத்தாப்போ தண்ணியை தாரன்னு பானா. நீ காஃபிரா மௌத்தாப்போ உனக்கு தண்ணி தாரேன். என்ன செய்தி? மௌத்துடைய நேரத்துல களிமா சாதாரண ஒன்று அல்ல.
தடுமாறுவானா இந்த நேரத்துல களிமா. அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான நிறைய ப்ராப்ளங்கள் அவனை சூழ்ந்து நிற்கும். ஹதீஸ்கள்ல இப்படியே வருது, இந்த அளவுக்கு வருகிறது. நல்ல மனிதராக இருந்தால் அவர் தடுமாறக்கூடிய நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மற்ற ஷைத்தான்களை எல்லாம் தட்டி விடுவார்கள். மட்டுமல்ல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நெத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருக்குமா, இந்த மையத்தை கரெக்டா அதை பார்த்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் களிமாவை சொல்வார், சொன்ன வேகத்திலே மௌத்தாகிடுவார். அந்த நேரத்தில் அவ்வளவு சீக்கிரம் களிமா வராது. களிமாவை சொல்ல விடாமல் எவ்வளவு தடைகளை ஏற்படுத்த வேண்டுமோ அத்தனை தடைகளையும் ஷைத்தான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்றால் அதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. என்னுடைய ஷேக் அவர்கள் நம்பர் அல்லாஹ் மர்கதஹு அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க. மௌத்தா போனதற்கு பிறகு அந்த மையத்தை கபூரில் வைத்தவுடன் ஷைத்தான் கபூர்ல காதை வச்சு கேட்பானா, கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றானா இல்லையா. நீங்க நினைக்கிற மாதிரி ஷைத்தானுடைய வேகம் இப்ப இல்ல. மௌத்துடைய நேரத்துல தான் அவனுடைய முழு பலத்தையும் அவன் காட்டுவான். தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸையும் மௌத்துடைய நேரத்தில் அவன் காட்டுவான். எதுக்கு சொல்ல வரேன், களிமாவோட மௌத்தாகணும் அது பெரிய விஷயம். அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு எவ்வளவு சிரமமா? அந்த நேரம் வரும் பொழுதுதான் அவங்களுக்கு அதனுடைய சிரமங்கள் தெரியும். ஷைத்தானுடைய ஃபுல் ஃபோர்ஸ் மௌத்துடைய நேரத்தில் இருக்கு. இவனை எப்படியாவது காஃபிரா மௌத்தாக்கிடணும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் எடுப்பான். அது எல்லாம் ஃபெயிலியராக ஆனதற்கு பிறகு கடைசியில கூட கபூரில் வைக்கப்பட்டதற்கு பிறகும் கபூர்ல காதை வச்சு கேட்பானா, இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றானா இல்லையா. பதில் சொல்லிவிட்டால் தலையில மண்ணள்ளி போட்டு யா வைலத்தா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட நாசமே, தப்பிச்சிட்டானே என்று கோபப்பட்டவனாக தனக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொல்லுவானா, எங்கடா போனீங்க நீங்க, தப்பிச்சுட்டான பதில் சொல்லிட்டான. கபூர்ல மௌத்துடைய நேரத்துல களிமாவை சொல்ல விடாம ஆக்கலாம் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அதுலயும் தப்பிச்சுட்டான். கபூர்ல கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அத்தனையும் பதில் சொல்லிட்டான். என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டீங்களே. அவ்வளவு வேகமா இருப்பானா. அன்பான பெருமக்களே, மௌத்துடைய நேரத்துல ஷைத்தானுடைய தீங்குகள் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே களிமா சொல்லி பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தா மௌத்துடைய நேரத்துல களிமா நமக்கு பலன் கொடுக்கும். எந்த ஷைத்தானாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு செய்தி மட்டும், இன்ஷா அல்லாஹ் டைம் ஆயிடுச்சு, வரக்கூடிய வாரம் ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். அன்பான பெருமக்களே, மௌத்துடைய நேரத்துல நம்ம களிமா வரணும்னா இப்பவே நம்ம களிமாவுடைய தொடர்போடு நம்ம இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் களிமாவை சொல்லியே இந்த நாக்கை பழக்கப்படுத்த வேண்டும். அப்படி இந்த நாவு பழகிவிட்டால் மௌத்துடைய நேரத்துல எந்த ஷைத்தான் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி, நம்முடைய நாக்கு சரளமாக சொல்லிவிடும். ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவா